மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். அதிமுகவிற்குள் வெடித்திருக்கின்ற உட்கட்சி பிரச்சனை, அதிமுகவில் 2 மாவட்ட செயலாளர்களுக்குள் ஏற்பட்ட மோதல், பல முன்னணி நடிகைகளை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரையாக்கினார் கருணாஸ் என்று பகிரங்கமாக போட்டு உடைத்திருக்கிறார் சேலம் மாவட்டத்தின் ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு அவர்கள். யார் இந்த ஏவி ராஜு, ஏன் இந்த பிரச்சனைகள் வந்தது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவின் ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜுவுக்கும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் வெங்கடாசலம் அவர்களுக்கும் இருக்கின்ற பண பிரச்சனை, இவர்களுக்குள்ள இருக்கின்ற குடுப்பல் வாங்கல் பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கொண்டு சென்றிருக்கிறார் ஏவி ராஜு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பஞ்சாயத்தை ஒருதலைபட்சமாக தீர்த்து வைத்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருதலைபட்சமாக அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைத்ததால எடப்பாடி பழனிசாமி அவர்களால் 60 லட்சத்திற்கும் மேல் எனக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மாவட்ட செயலாளர் வெங்கடாசலம் அவர்களுக்கு சாதகமாகவும் ஏவி ராஜு அவர்களுக்கு சாதகமாகவும் பணத்தை கொடுத்த எனக்கு பாதகமாகவும் பிரச்சனையை முடித்து வைத்து விட்டார். அதை மேலும் கேட்க சென்றதால் என்னை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று இவர் குற்றம் சாட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமியின் மீது. எடப்பாடி பழனிசாமியின் மீது குற்றம் சுமத்துகின்ற ஏவி ராஜு வெங்கடாசலத்தின் மீதும் எடப்பாடி பழனிசாமியின் மீதும் இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சியை 2016-17 கூவத்தூரில் நடந்த அந்த சம்பவங்கள் இத்தனை நாட்களாக இல்லாமல் இப்பொழுது எங்கிருந்து புதிதாக வந்தது என்ற கேள்வி எல்லார் மனசிலும் எழுது. ஏன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தம் தொடங்கி இருந்த அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஓபிஎஸ் பக்கம் சென்று விடுவார்கள் என்று கூவத்தூரில் கொண்டு போய் அடைத்து வைத்திருந்தார்கள். கூவத்தூரில் கொண்டு போய் அடைத்து வைத்திருந்த அந்த சம்பவம் அந்த காலகட்டத்திலேயே பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் கூவத்தூரில் பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்துதான் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அங்கே அடைத்து வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதுகாத்து அதன் பிறகு சட்டமன்றத்தில் கொண்டு வந்து பெரும்பான்மையை நிரூபித்து அவர் முதலமைச்சராக நீடித்தார். ஆனால் கூவத்தூரில் கொண்டு போய் சட்டமன்ற உறுப்பினர்களை அடைத்து வைத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திரைப்பட நடிகைகளை உல்லாசமாக இருப்பதற்கு, சட்டமன்ற உறுப்பினர்கள் உல்லாசமாக இருப்பதற்கு திரைப்பட நடிகைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அழைத்து வந்து கருணாஸ் தான் சப்ளை செய்தார் என்று பகிரங்கமாக தொலைக்காட்சியில மீடியாக்கள்ல உட்கார்ந்துக்கிட்டு ஏவி ராஜு பேசுறார். இதற்கு எந்தவித ஒரு ஆதாரமும் இல்லாமல் பெண்கள் மீது மிகவும் மோசமாக வெளிப்படையாக பேச முடியாத வார்த்தைகளை வெளியிட்டு பேசுகிறார் ஏவி ராஜு. இதற்கு காரணம் பணத்திமிரு, அரசியல் திமிரு, அதிகார திமிர். இந்த திமிர் இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பொதுவெளியில் வெளியிட முடியும் ஒரு சாமானிய மனிதனா. பெண்கள் என்றால் பேசக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்லுவது அது உண்மையாக இருந்தால் நீங்கள் வெளியிடுங்கள். நீங்கள் இப்பொழுது வெளியிடுகின்ற இந்த செய்தியை, அந்த சம்பவம் நடந்து எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள் ஆட்சியை முடித்து வெளியேறி 3 ஆண்டுகள் ஆயிற்று, குறைந்தது 7 ஆண்டுகள் ஆன பிறகு நீங்கள் வெளியிடுவதற்கான காரணம் என்ன? நீயும் அதில் ஒரு கூட்டுக்களவாணி என்பதுதானே உண்மை. எல்லா கூட்டுக்களவாணிகளும் சேர்ந்து கும்மாளம் அடித்துவிட்டு இன்றைக்கு உங்களுக்குள் ஒரு மோதல் வந்த பிறகு தேவையில்லாமல் உண்மையோ பொய்யோ, நீங்கள் பொய்யை வெளியிட்டாலும் அதற்கான ஆதாரம் இருக்க வேண்டும், உண்மையை வெளியிட்டாலும் அதற்கான ஆதாரம் இருக்க வேண்டும். தேவையில்லாமல் தனிநபர் மீது உங்களுக்கு இருக்கின்ற அரசியல் மோதலில் அனாவசியமாக அருவருக்கத்தக்க பேச்சை ஒரு தொலைக்காட்சியில் ஒரு அரசியல்வாதி பேசுகிறான் என்றால் இந்த கர்வம், இந்த திமிர் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இந்த ஏவி ராஜு யார்? தமிழக காவல்துறை உடனடியாக இந்த ஏவி ராஜு மீது வழக்கு தொடுத்து இவனை கைது செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த சம்பவம் நடந்தது என்று அவர் வெளியிட்டதை நாம் வரவேற்கலாம். ஆனால் நடந்தது எப்பொழுது? 7 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை இத்தனை நாட்களாக வெளியிடாமல் இருந்து இப்பொழுது வெளியிட்டதற்கான காரணம்
காரணம் என்ன? அதில் உள்நோக்கம் இருக்கிறது என்றுதானே பொருள். ராஜி சொல்லுவது என்ன? ஒரு நடிகைக்கும் 25 லட்சம் கொடுத்து அழைத்து வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். இதை தமிழகத்தில் உள்ள காவல்துறை, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, எல்லா துறைகளும் கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. 25 லட்சம் ரூபாய் ஒருவருக்கு என்றால் கூவத்தூரிலே தங்க வைக்கப்பட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைந்தது 100 பேருக்கும் மேலே. இவர்களுக்கெல்லாம் இவர்கள் எத்தனை லட்சம் கோடியை செலவழித்திருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள். இவர் சொல்லுகிறார் அத்தனை பணத்தையும் எடப்பாடி தான் அப்பொழுது செலவு செய்தார் என்று. எடப்பாடியே செய்திருக்கட்டும். எடப்பாடிக்கு எங்கிருந்து வந்தது அவ்வளவு பணம்? இதை ஏன் இத்தனை நாட்களாக இவர் வெளியிடவில்லை? நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்த பொழுது அவரையும் இவரையும் மாட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டும் நீங்கள் உண்மையை சொல்லுகிறீர்கள் என்றால், இத்தனை நாட்களாக இந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து வைத்து செய்ததின் உள்நோக்கம் என்ன? நீயும் அப்ப அந்த கூட்டு களவாணி தானே, கருணாசம் ஒரு கூட்டு களவாணி தானே, ஏவி ராஜும் ஒரு கூட்டு களவாணி தானே, வெங்கடாசலமும் ஒரு கூட்டு களவாணி தானே, எடப்பாடி பழனிசாமியும் கூட்டு களவாணி தானே. எல்லா களவாணிகளும் சேர்ந்து மக்கள் பணத்தை சூறையாடி அதில் வாழ்க்கையை நடத்துகின்ற உங்களுக்கு சின்ன பொண்ணா கேக்குதா? சின்ன பொண்ணா கேக்குது? வெக்கமில்லையாடா உங்களுக்கெல்லாம்? வெக்கமில்லை உங்களுக்கெல்லாம்? பண திமிர் இருந்தால், அரசியல் செல்வாக்கு இருந்தால் சமூகத்தில் எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம், எதை வேண்டும் என்றாலும் பேசலாம். அடுத்தவர்கள் மனது புண்படும்படி, அடுத்தவர்களின் முகம் சுழிக்கும்படியான வார்த்தைகளை கூட பொது வெளியில் வெளியிடலாம் என்றால், உங்களை போன்ற ஆட்களை எல்லாம் நீதிமன்றங்கள் வெளியே விடக்கூடாது, நிரந்தரமாக உள்ளவே வைக்கணும். ஏன்னா சமூகம் சீர்கெட்டு போவதற்கு உங்களை போன்றவர்கள் தான் முதல் முழு காரணம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.